பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தான் அதை என்ன பார்க்க போகிற சீரிஸ் நேம்னா வெயின் பண்ணி மாதிரி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க சைட்டை கதைக்குள்ள போயிடலாம். சுபா ஆதிக்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன நீ மேம்னு கூப்பிடாது, தின அதுக்கப்புறம் நீ ஒன்றும் ரேப்பிடில் போட தேவையில்ல, என் கூட என் ஸ்கூட்டியில் வான்னு சொல்லி கிட்ட சொல்லுவாளா. அப்போ ஆதியோ கேட்டதுக்கு மறுப்பு சொல்ல முடியாம அப்படியே அமைதியாக நிற்பாளா. அப்போ சுபா ஆதிக்கிட்ட என்ன இப்போ வரியா இல்லையான்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவ்வளோ வர மேம், இல்லை தோ வர சுபான்னு சொல்லிட்டு சுபா முன்னாடி போக ஆதி அவ பின்னாடியே விடுவா. இங்க சுத்தி நிக்கிற எல்லாருக்கும் அது வயிற்றுச்சலா இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க 1 இயர் சுபா கூட ஒர்க் பண்ணிருப்பாங்க. இவங்க யார்கிட்டயும் அவ ஒர்க்குக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆதி ஜாயின் பண்ண. ஆனா ஆதியை மட்டும் உரிமையா என் கூட ஸ்கூட்டியில் வான்னு சொல்லி கூட்டு போனதால எல்லாரும் பயங்கர வயிற்றுச்சல் பட்டாங்க. இப்போ அவனோட பையனை சொல்லவா, எங்களுக்கு பொறாமலாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா பொறாமையா தான் இருக்கு, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரைக்குள்ள போலாம். சுபாவோ பார்க்கிங் போயிட்டு பைக் எடுத்துட்டு முன்னாடி வந்திருந்தாளா. அப்ப ஆதியோ பைக்ல ஏறாம அப்படியே நின்றுட்டு இருந்தாளா. அப்ப சுபாவா கிட்ட என்ன இப்ப பைக்ல ஏற போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டா. என் ஆதியோ ஓகேன்னு சொல்லி ஒரு சின்ன கிரிப்காக ஷோல்டர்ல கை வச்சு பைக்ல ஏறி உட்காருவோம். அவங்க 2 பேரும் உட்காந்து பாருங்களேன், நடுவுல ஒருத்தர் இல்ல 2 பேர் கூட உட்காந்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு கேப். சுபா ஆதிக்கிட்ட இந்த கிளைண்டோட ஃபைல் இது புடின்னு சொல்லி ஆதிக்கிட்டு கொடுப்பாளா. அப்ப ஆதியோ அந்த ஃபைலை வாங்கி படிக்க ஆரம்பிப்போம். புள்ள ஸ்டடி பண்ணிட்டு போல கொஞ்ச நேரம் அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்து முடிச்சு ஃபைல் எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே போற வரைய பார்த்துட்டு இருப்பாளா. அப்ப எதிர்ச்சியா அந்த மிரரை பாப்போம். அந்த மிரர்ல சுபாவோட முகம் தெரியும். அப்போ அவன் முகத்தை பார்த்துட்டு ஏன் இவ இப்படி மூஞ்சி வச்சுட்டு வண்டி ஓட்ட, இவன் மூஞ்சி அப்படிதான் இல்ல வண்டி ஓட்டது மட்டும் ஒரு தினிசா அப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. அவளை எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்க வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்து எப்ப சுபா மூஞ்ச அந்த மிரர்ல பார்த்து என் வெண்ணிக்கு போற வரைக்கும் ஃபேஸே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. கூடவே வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்துட்டு இவங்க எதை கொண்டு போய் விட்டுருவாளோன்னு பயந்துகிட்டே போயிட்டு இருப்பா. அப்ப ரோட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது வண்டி ஓரளவுக்கு வாபிளாகி ஷேக் ஆகும். அப்ப ஆதியோ பின்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சிட்டு காலியாத்தா மாரியாத்தா நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போற வரைக்கும் என்ன பத்திரமா பாத்துக்கோ, உன் பிள்ளைய கூடவே இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு நேட்டிக்கிட்டு வண்டியில போயிட்டு இருப்பா. அந்த வண்டி வாபுல ஆனப்போ கெட்டிமா கண்ணை எரிக்க மூணு இடம் வந்ததுக்கு அப்புறமும் தொடங்காம இருப்பாளா. அப்ப சுபா கிட்ட என்ன அப்படியே தூங்கிட்டியா, இறங்கு நம்ம வர வேண்டிய இடம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவா. என் ஆதியோ கீழே இறங்குவாளா. அப்ப சுபா ஆதிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போய் இடத்த பார்த்துருவோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிளான் கிடைக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு சுபா ஆதிக்கு உனக்கு எதாவது ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி கேட்பா. அப்ப ஆதியோ எந்த இடத்துல நம்ம மடமட போடலாம்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு சுபாவோ எடுத்த உடனே ஏன் மெயின் பாயிண்ட்டுக்கு போறேன்னு சொல்லி கேட்பேன். ஆதியோ நம்ம ஃபர்ஸ்ட் மெயினான விஷயத்த பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றபடி இருக்கிறத பார்ப்போம்னு சொல்லி சுபா கிட்ட சொல்லுவாளா. அப்ப சுபாவோ இது வெஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப ஆதி வெஸ்ட்ல மணமட போட்டவன் கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாளா. அதை கேட்டு சுபா எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஆதியோ சுபா நம்ம இப்ப வெஸ்ட் பக்கம் மணமட போட்டவன் அதனுடைய வாசல் ஈஸ்ட் பக்கம் தெரியும், ஸோ அது ஈஸ்ட் பக்கம் பார்த்த மாதிரி தானே இருக்கும், இப்போ கரெக்டான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சுபாவோ ஓகே நீ ஒரு அவுட்லைனை மைண்டுக்குள்ளே போட்டு வை, நான் கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுபாவோ கிளைண்ட்டுக்கு கால் பண்ண போயிடுவா. அப்போ ஆதியோ எங்கெங்க என்னென்ன பண்ணோன்னு பிளான் பண்ணிக்கிட்டு சுபா கால் பண்ண 10 நிமிஷம் கிளைண்ட் அங்கே வருவாங்க. அப்போ சுபா அவங்க கிட்ட ஆதி இவங்க தான் என்னோட அசிஸ்டன்ட், இவங்க அவங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆதி சொல்லுவா. தென் ஆதி அவங்க கிட்ட இங்கே தான் சார் மறுமணம் வரப்போகுது, அப்புறம் அங்கே ஃபுட் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், அப்படி இங்கே ஓகே சார் எத்தனை பேர் இன்வைட் பண்ணிருக்கீங்க, அவங்க எந்த கேட்டகரி விவிஐபியா இல்லை அப்பர் மிடில் கிளாஸா எப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க 150 to 300 வருவாங்க. இது ஃபுட்டுக்காக சொல்கிறேன், பட் எங்கே மணமண முன்னாடி உட்கார போகிறவங்க எங்களுக்கு முக்கியமான சொந்தங்கள் மட்டும்தான், அப்ராக்சிமேட்டடா எத்தனை பேர்னு சொல்லி கேட்பா. அப்போ அவங்க நியர்லி 60 to 70 சொல்லி சொல்லுவாங்களா. அது கேட்ட ஆதியோ ஓகே இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு அவங்க என்னன்னு சொல்லி கேட்பாங்களா. இங்கே மணமடை அந்த பக்கம் பஃபே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி குழப்பமா பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஆதியோ ஒரு சார்ட் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லி முடிப்பா. தென் அவங்க கிட்ட நம்ம இப்ப என்ன தீவுல பண்ணலான்னு பேசலாமா, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு எலைட் லுக்கை காட்டணும்னா ஈஸ்தட்டிக் தான். ஈஸ்தட்டிக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒயிட் அண்ட் கோல்டு கடலை யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ரிச்சான லுக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கேட்டு அவங்க நீ சொல்றதை கேட்கும் போது நல்லா இருக்கு, தென் கேட்ரிங்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்காக யூ டோன்ட் வரி வி ஹேவ் கேட்ரிங் ஹவுஸ், எங்ககிட்ட கேட்ரிங் இருக்கு, உங்க மெனு அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பக்காவா பண்ணி தந்துருவாங்க, அது எல்லாமே நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ள அடங்கிடும். நைட்டு டின்னருக்கு என்ன மெனு ரெடி பண்ணிருக்கீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மெனு ரெடி பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு அவங்களோ நைட்டு ஆஸ் யூஷுவல் சவுத் இந்தியன் தான், மார்னிங்கோ சவுத் இந்தியன் தான் சொல்லி கேட்டேன். அப்போ ஆதியோ நைட்டில் என்ன இட்லி தோசை
பூரி பொங்கல் அந்த மாதிரி தானேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவங்களோ ஆமாம், பட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு ஆதியோ ஓகே பக்காவா, நாங்கள் கேட்ரிங்கிட்ட சொல்லி லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஓகே பக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல். அதுக்கு அவங்களோ நீங்கள் சொல்கிற லிஸ்ட் தான், பட் இன்னும் 2 ஐட்டமை கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆதியோ ஓகே பக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே மெனு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பார்க்கிங், இவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்க, ஏன் பார்க்கிங் மட்டும் பார்க்கலன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அவங்களோ டோன்ட் வரி, வெளியில் ரொம்ப பெரிய இடம் இருக்குது, அந்த சைட் நீங்கள் அந்த சைடு நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அது பார்க்கிங்கான ஏரியா தான், இந்த இடத்தோட பார்க்கிங் தான் அதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அது கேட்டாதே கொஞ்சம் ஹெட்டிக் போச்சு. வித்தின் 1 டேல நான் உங்களுக்கு மாடல் அனுப்பிடுறேன் ஓகேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவங்களும் ஓகே, பார்க்க இவ்வளோ எங்கே இருக்கீங்க எப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஆதி நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணேன், அப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன், டைம் பெஸ்ட்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லுவாளா. தென் அதுக்கப்புறம் அவங்க சுபா கிட்ட கொஞ்சம் பேசி அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அப்போ ஆதியோ ரொம்ப டென்ஸ்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சுபா ஆதிக்கிட்ட வந்து என்ன கிளம்பலாமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஆதியோ அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டா. அப்போ சுபாவோ நல்லா தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் என்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா பக்காவான பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன். சரி கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாமான்னு சொல்லி கேட்பா. பாதியோ இல்லை வேன் நம்ம கம்பெனி போய் சாப்பிடலான்னு சொல்லி சொல்லுவாளா. சுபாவோ ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டோம். அப்போ சுபா ஆதிக்கிட்ட அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்பா. அப்போ ஆதியோ அடுத்தது என்னன்னுவா. இந்த சுபாவோ சரி வா சாப்பிட போலான்னு சொல்லி ஆதி கூப்பிடுவாளா. அப்ப ஆதியோ எதுவுமே சொல்ல முடியாம தயங்கி நிப்பா. அப்ப சுபா கிட்ட என்னாச்சு வா சாப்பிட போலாம், இதோ இங்க ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு வா போலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போவா. அங்க கூப்பிட்டு போய் கை வாஷ் பண்ணிட்டு அந்த டேபிள்ல உட்காருவாங்க. அப்போ அங்க இருக்கிற சர்வன்ட் என்ன ஆர்டர்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சுபாவோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணு நான் பே பண்றேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஆதியோ இல்ல நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப சுபாவோ நீ ஆர்டர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் நீ பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாளா. ஆதியோ இல்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப வேறோ யாராவது பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாரா. அப்ப சுபா ஆஃப் மட்டன் பிரியாணி, ஆஃப் சிக்கன் பிரியாணி, 1 ஃபுல் கிரில், 1 பிளேட் பெப்பர் சிக்கன், என்ன இப்போதைக்கு இது போதுமான்னு சொல்லி கேட்பா. ஆதியோ போதும்னு சொல்லி சொன்னோம். என் வேறோ அதை எடுத்துட்டு வரதுக்கு உள்ள போவாங்க. அவங்க ஆர்டர் பண்ண 10வது நிமிஷம் ஆர்டர் எல்லாமே வந்து டேபிள்ல வைப்பாங்க. அப்ப சுபாவோ மட்டன் பிரியாணி எடுத்து சாப்பிட போவாளா. அப்ப அதை பார்த்துட்டு பார்க்கவே டெம்ட் ஆகுது, நல்லா இருக்கும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வைப்பா. பாதியோ அந்த சிக்கன் பிரியாணியை பார்த்து உட்காந்துட்டு இருப்பாளா. அப்ப சுபா அதை பார்த்துட்டு என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க சாப்பிடுன்னு சொல்லி அதுகிட்ட சொல்லுவா. அதை எடுத்துட்டு சாப்பிட போகலாம். டக்குனு என்னாச்சுன்னு தெரியல, எழுந்து நின்று நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி வேகமா வாஷ்ரூம் போன நல்லா வாமிட் பண்ணிட்டு வெளியே வருவாள். அப்ப சுபாவோ அங்க வெளியே நின்றுட்டு இருப்பா. ஆக்சுவலி என்னன்னா இவ எழுந்து வாஷ்ரூம் போன உடனே சுபாவும் அவ பின்னாடியே வந்திருப்பா. அப்ப வெளியே வந்த உடனே என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்டு கழுத்தெல்லாம் கை வச்சு பாப்பா. அப்ப ஆதியோ இல்லன்னு சொல்லி சொல்லுவாளா. உடம்பு நல்லாதான் இருக்கும், என்ன உனக்கு சிக்கன் பிடிக்காதான்னு சொல்லி கேட்பா. அப்ப ஆதியோ பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாளா. சரி ஓகே மட்டன் எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னப்போ இல்லை எனக்கு அதுவும் பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப சுபாவம் மட்டனும் பிடிக்காது சிக்கனும் பிடிக்காது, ஹே நீ வெஜ்ஜான்னு சொல்லி கேட்ப. அப்ப ஆதியோ மண்டையாட்டவல. அப்ப சுபாவோ சரி வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போய் டேபிள் உட்கார வச்சு பேரர் கூப்பிட்டு இல்ல நான் மட்டன் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டேன், சிக்கன் பிரியாணி கொஞ்சம் அவங்க வெஜ்ஜா, ஸோ என்னால் இது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்பீங்கன்னா எடுத்துங்க இல்லைன்னா பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு பேரோ டோன்ட் வரி நீங்கள் அதை டச் பண்ணலைன்னா நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கு போவார். அப்போ அவரும் சரி ஓகே வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டோம். இப்போ சுபாவோ உனக்கு மஷ்ரூம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்பாளா. அப்போ ஆதி மண்டையாட்டுவாளா. அப்போ சுபா நான் கேட்டுன்றதுக்காக எனக்கு பிடிக்கும் நீ மண்டையாட்ட கொடு, ஓகேனா ஓகே நோன்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ ஆதியோ பிடிக்கும் எனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவா. சுபாவோ மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணுவா. என்ன ஆர்டர் பண்ணதோ உடனே வரும், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு முடிப்பா. தென் வாஷ் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வெளியே வரும்போது எப்படி அங்கே போனா ஒரு இடத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்க போறோம் ஒரு மாதிரி ஒரு சின்ன வாக் போலாமான்னு சொல்லி கேட்பேன். அப்போ ஆதியுமே போலான்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கப்புறம் அங்கே 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, சரிவா அதுல ஒரு வாக் பண்ணிட்டு அப்படிக்கு போயிட்டு இப்படி வெளில வந்துடலாம்னு சொல்லிட்டு பார்க்கல. அப்ப சுபா ஆதிக்கிட்ட நீ பியூர் வெஜ்ஜான்னு சொல்லி கேட்ப. அதுக்கு ஆதியோ சொல்லி தலையாட்டுவல. நீ வெஜ்னா ஏன் என்கிட்ட சொல்லல, சொல்லியிருந்தேனா நான் உனக்கு வெஜ்ல ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்பல, ஏன் நான்வெஜ் பார்த்துட்டு வாமிட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதியோ இல்ல எனக்கு ஆசையை ஆர்டர் பண்றீங்க நான் எப்படி அதை நோன்னு சொல்லுவேன்னு சொல்லி கேட்டாளா. சுபாவோ அதை எடுத்து அவளை 2 கையையும் 2 கையில பிடிச்சி கேட்பா, இது உன் லைஃப், இது உன்னோட சாய்ஸ், உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, நோ சொல்ல எதுக்கும் தயங்காது. அப்படி நோ சொல்ல நீ தயங்கிட்டீங்கன்னா பின்னாடி உனக்கு தான் கஷ்டம், நீ தான் வாமிட் பண்ணிட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு
அங்க இருந்து அவன் நடந்து போக ஆரம்பிப்பா. அப்ப ஆதியோ ஓன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து அந்த பார்க்க விட்டு வெளியே போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு கம்பெனி போவாங்க. என் கம்பெனிக்குள்ள சுபா என்ட்ரான உடனே அப்படியே 2 பேரும் ஏதோ வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு உள்ள போவாங்க. சுபா பைக்கை ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வேகமா உள்ள போயிடுவா. அவனை பார்த்த உடனே பின்னாடியே ஆதி வந்துட்டு இருப்பான்னு கெஸ் பண்ண. தென் ஆதி உள்ள வந்த உடனே எல்லாரும் போய் அவளை சுத்தி நின்று ஒரு மாதிரி பாப்பாங்க. அது ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து யாரும் டிராவல் பண்ணதே இல்லை. ஏன் இன்ஃபேக்ட் ஒரு காஃபி கூட அவங்க கூட சேர்ந்து குடிச்சதே இல்லை. ஆனா 2 நாளைக்கு முன்னாடிதான் என் ஒர்க்ல ஜாயின் பண்ணா. இன்னைக்கு சுபா கூட ஸ்கூட்டில போயிட்டான். இன்னும் இவ அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியலையே. அப்போ அங்க இருந்தவங்க 4 பேரும் எப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஆதியோ என்ன எப்படின்னு சொல்லி இல்ல எப்படின்னு. அப்ப நிக்கியோ ஃபர்ஸ்ட் ஆளா எப்படா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதியோ எலூசு அவங்க சொன்னதே எனக்கு புரியல, இப்ப நீ வேற அந்த வார்த்தைய இன்னொரு வேற சொல்லி காட்டுறியா, சத்தியமா எனக்கு புரியல, நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்பா. அப்ப கரெக்டா அப்ப போன சுபா அவ கேபின்ல இருந்து வெளியே வந்து ஆதிக்கிட்ட உன்னோட நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி. ஓகே, நீ இந்த நம்பர் தானே வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ஆதியோ ஆமான்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப சுபாவோ சரி ஓகே உனக்கு வாட்ஸ்அப் ஹாய் சொல்லியிருக்க பாரு, இது என்னோட பர்சனல் நம்பர், யாருக்கும் ஷேர் பண்ணிக்காது, அப்படி நீ ஷேர் பண்ண போறேன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு, அது நீ தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு கரெக்டா தெரிய வரும். அது ஏன்னா இந்த நம்பர் இங்க யாருக்கும் தெரியாது, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு அவன் கேபின்குள்ள போயிடுவா. நீ கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு போயிட்டியே, இங்க இருக்கிற ஷாப்பிங்லாம் என்ன முச்சிரும் போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க நின்றுட்டு இருப்பா. இப்ப இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு சின்ன பிஸ்கெட் துண்டை 4 நாய்களுக்கு நடுவில் போட்டா அதுங்கெல்லாம் கடிச்சு குதிரைக்கல அந்த மாதிரிதான் வந்துச்சு. அவங்க 3 பேரும் வெறி பிடிச்ச மாதிரி அவகிட்ட வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பக்கம் தாரிக்கா போயிட்டு இருப்பாளா. அப்ப ஆதி தாரிக்கா கிட்ட ஏய் தாரிக்கா நீ கிரியேட்டிவிட்டி இருந்தானு சொல்லி கேட்பா. அப்ப அவளு தாரான்வா. ஓகே தாரா நீ கிரியேட்டிவிட்டி இருந்தானு சொல்லி கேட்பாளா. அப்ப அவளோ ஆமான்னு சொல்லி சொன்னா. இப்போ உன்னோட ஹெல்ப் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வேணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அவளோட கேபினுக்கு போயிடுவா. கேபின்ல உட்காந்தோட ஆதி சைலண்டா இருப்பாளா. அப்ப தாரா என்னோட ஹெல்ப் என்ன வேணும் நீ சொன்னாதானே எனக்கு தெரியும், எப்படியே குத்துக்கள் மாதிரி அமைதியா உட்காந்தா எப்படின்னு சொல்லி கேட்பாளா. பாதியோ இல்லன்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப தாரா என்னதான் என்ன தீம்னு சொல்லி பாதியோ எஸ்தட்டிக்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப தாராவோ எஸ்தட்டிக்கா அதுக்கு நிறைய பிளான் இருக்குன்னு சொல்லி சொன்ன. ஆதியோ எனக்கும் தெரியும் அதுக்கான நிறைய பிளான் இருக்கு, பட் நம்ம பண்ண போறது எனக்கா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தாராவ கிட்ட எப்படின்னு சொல்லி கேட்டா இப்படிதான் சொல்லி அவ விளக்க ஆரம்பிப்பா. ஆக்சுவலி ஆதி ஒரு ஜோவியல் பர்சன் தான், ஆனா என்ன அவளுக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. இந்த பழைய வண்டியெல்லாம் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் கஷ்டமா இருக்கும், ஆனா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் நல்லாவும் ஓடும் சூப்பராகவும் மைலேஜ் கொடுக்கும். அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும் நல்லா பேசி ஜாலியாகி அவங்கள ஃப்ரெண்டாவே ஆக்கிடும். அப்புறம் 2 பேரும் என்ன பிளான்ன்றத ஓரளவுக்கு அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. தென் ஆதியோ அந்த டெஸ்க் மேல உட்காந்துட்டு தாரா கிட்ட பேசிட்டு அப்ப அந்த வழியா நிக்கி அந்த பக்கம் போனாலா. அப்ப அதை பார்த்துட்டு என்ன வந்த அன்னைக்கு சும்மா இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, இன்னைக்கு தாராவா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கிட்ட வந்து நிக்கிறாளே, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச மாதிரி இருக்கே. ரொம்ப கோவமா அவன் அந்த பக்கமா பாத்துட்டு இருப்பான். அது ஏன் ஆதியோ டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பான், தாரா சேர்ல உட்காந்துட்டு இருப்பான். எங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்களன்னு பாத்துதா இந்த பக்கம் நிக்கி கோவப்பட்டுட்டு இருப்பாள. அப்ப ஆதியோ அவகிட்ட பேசி முடிச்சுட்டு வாட்ச் பாப், ஐயோ 6 மணி ஆயிடுச்சா, டைம் போனதே தெரியும், ஓகே நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி தாராவுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து வெளியே வரும். டோருக்கு வெளியே பார்த்து நிக்கி வாசிட்டு இருப்பாளா. பைத்தியமே கொஞ்ச நேரத்துல உயிர் போய் வந்துச்சு, ஏன் அப்படி நிக்கிறதுன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல இதுதான் கரெக்டான டைம், ஒழுங்கா ஓடி போய் பஸ் ஏறி போயிரு, அப்படி இல்ல இந்த 3 பேரும் உனக்கு ஜட்டா போட்டுருவாங்க கிளம்புன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஆதியோ நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான், ஆனா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பா. அப்ப நிக்கியோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொன்னப்போ தாரா வெளியே போவாளா. அப்ப நிக்கியோ தாராவை பார்த்துட்டு இருப்போம். அதை பார்த்த உடனே ஆதி என்ன தாராவை வாழான்னு சொல்லி கேட்பா. அப்ப நிக்கியோ அப்படின்னா ஒண்ணும் இல்லையான்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஆதி சரியா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்வீட், நல்லா பேசுறான், அது மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப நிக்கியோ போதும் நிறுத்து, அதுக்கு மேல எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும், ஆமா நீ சொல்றது உண்மைதான், அவ யார் தான் சொல்லி சொல்லுவாளா. கேட்ட ஆதியோ அதானே பார்த்தேன், ஏன் கெஸ்ஸிங்க கொக்கான்னுவா. அப்ப நிக்கியோ நாங்க கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஆனா இந்த கம்பெனில இருக்கிற யாருக்குமே தெரியாது, நீ வந்த உடனே எப்படி கண்டுபிடிச்சன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியோ அதான்டா ஆதின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போயிருவா. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வருவாள். அப்ப ஆதியோ ஒரு மாதிரி இருப்பா. அப்ப நிக்கி அவளை பார்த்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, காலையில என் ஃபேஸ் டல்லா இருக்குன்னு சொல்லி கேட்பாள். அப்ப ஆதியோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவா. அப்ப சுபாவோ அவளை கிராஸ் பண்ணி போறப்போ சுபா ஆதியை பார்க்காத மாதிரிதான் இருக்கும், ஆனா அவளை நல்லா நோட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ பேரஸ்ட் ஆதிக்கிட்ட வந்து அடி இங்கிட்ட கொஞ்சம் பேச மீட்டிங் ஹால் வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போவா.
மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சுஹா கிட்ட உங்களை தனியாக வர சொல்லணுமா வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போவாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ல யார் யார் என்னென்ன பண்ணுன்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஆதியோ பிசிக்கலா ப்ரெசென்டா இருப்பா, ஆனா மென்டலா ஆப்சென்டா இருப்பா. அப்ப சுபா அதனால நோட் பண்ணிட்டு ஆதியை கூப்பிட்டு, ஆதி பிசிக்கலாவும் மென்டலாவும் இங்க ப்ரெசென்டா இருக்க முடியும்னா நீங்க இல்லைன்னா வெளியே போன்னு சொல்லுவாள். அது கேட்ட உடனே ஆதி டக்குன்னு எழு அங்கிருந்து வெளியே போயிடும். அது சுபாவுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கும். ஏன்னா அது இப்படிலாம் ரியாக்ட் பண்றவ கிடையாது. என்னாச்சு இவளுக்கு? யூஸ்வலா அப்படி இருக்க மாட்டாளேன்னு எல்லாரும் அவளையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவளோ அவள் டேபிள் போய் உட்காந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பா. யாருக்கிட்டையுமே பேச மாட்டா. லஞ்ச்லயும் தனியா போய் உட்காந்துட்டு இருப்பா. அடுத்ததா ஈவினிங் ஆன உடனே பேக் எடுத்துட்டு வேக வேகமா அவ வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ ஒரு 7 மணி இருக்கும். அப்ப நிக்கிதாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. அவளோ கால் அட்டன் பண்ணி யாருன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப அந்த போன் நான் தான் சுபத்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்ட உடனே சொல்லுங்க மேம் சொல்லி கேட்பா. அப்போ உங்களுக்கு எனக்கு ஆதியோட அட்ரஸ் வேணும்னு சொல்லி கேட்பா. அப்ப நிக்கி ஏன் மேம் அவ மீட்டிங் ஆகல அப்படின்றது தப்புதான், அதுக்குன்னு அவ வீட்டு தேடி போய் திட்ட போறீங்களான்னு சொல்லி கேட்பா. அப்ப சுபா பைத்தியமானி அது அப்போ நடந்தது, அதையும் நான் கேரி பண்ணி கொண்டு வர போறேன். இந்த ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் ஒர்க். ஸோ ஏன்லமா நீங்க அந்த வென்யூக்கு போக வேண்டியது. ஸோ கம்பெனியில் நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு வென்யூக்கு போகிறதெல்லாம் டைம் வேஸ்ட். ஸோ நான் டேரெக்டாக அவளை வீட்டிலேருந்து பிக் பண்ணிட்டு போயிடுறேன். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அட்ரஸ் கொடுன்னு சொல்லி கேட்பாள். அப்போ நிக்கி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிவிடுவா. நான் ஓகேன்னு பார்த்துட்டு சுபாவோ படுக்க போயிடுவா. அப்போ ஒரு 8 மணி இருக்கும். திடீர்னு அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. அந்த அட்ரஸை கூகுள் மேப்ல போட்டுட்டு ஆதியோட அட்ரஸை கூகுள் மேப்ல போட்டுட்டு அப்படியே போக நம்ம டோராக்கா சொல்ற மாதிரி காடு மேடு மலைங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த இன்னொரு வழிய சுபாவோ அவங்க வீட்டை ரீச் பண்ண. அப்ப அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது. ஏதோ ஒரு கட்டை வந்து கதவை அடைக்கிற மாதிரி. அப்ப ஆதியோ உள்ள இருந்து வேகமே வெளியே வந்து ஒரு பெரிய அயன் ராட் எடுத்துட்டு உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி அந்த ராட் எடுத்துட்டு உள்ள போவா. அதை பார்த்துட்டு சுபா பயந்து போய் இவளுக்கு என்ன ஆச்சு, இவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு மெயின் கேட்டை திறந்துட்டு உள்ள போவா. அப்ப ஆதியோ அவங்க அப்பா கிட்ட நீ எல்லாம் திருந்தவே மாட்டையா, உன்னெல்லாம் சாவச்சாதான் எனக்கு கோவம் வரும், உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாள். அப்போ சிஸ்டரோ அதை தடுத்துட்டு இருப்பா. நீ குடுக்குற தைரியத்திலே இருந்தாலும் அப்படியே ஆடிட்டு இருக்க, என்னை விடுங்க 2 பேர் போதும்னு பொறுத்தா இந்த ஆள் ரொம்ப ஓவரம் தான் பண்றான். நீ சப்போர்ட் பண்றதுனால தாண்டி அந்த ஆளை அப்படி ஆடுறான். அம்மா நீ இந்த பக்கம் வா, இந்த கம்பியால ஒரே அடி அடிச்சு அந்த ஆளை சாவடிச்சு போட்டுறான். நான் ஜெயிலுக்கு போறான்னு பரவாயில்ல, ஆனா உன்ன கொள்ள விட மாட்டேன்னு அந்த ராடை ஓங்குவா. இப்ப அந்த இடத்துல இந்த எபிசோட நம்ம ஸ்டாப் பண்றோம். இட் இஸ் ஃபேமிலி. சுபா அந்த பக்கத்துல இருந்து என்னென்ன நடக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. எங்க ஆதியோ அவங்க அப்பாவை கொல்ல விட மாட்டேன்னு ஒரு ராடு எடுத்து நோங்கிட்டு இருக்கா. ஆதி அவங்க அப்பாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவாளா, இல்ல சுபா அதனால பண்ணுவாளா, இல்ல அவளால ஏதாவது பண்ண முடியுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபேமிலி, பை.